வணக்கம், இது உங்கள் நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளை தொகுத்து வழங்குவதற்காக நான் தேவப்பிரியன் மற்றும் நான் ஆஷ்லி விஜய். பல்வேறு செய்திகளை பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். நம்பிக்கை வாக்கெடுப்பில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி வெற்றி. எதிர்க்கட்சிகளின்றி நடந்த வாக்கெடுப்பில் அரசுக்கு ஆதரவாக 122 பேர் வாக்களிப்பு. பகுதி 1 தீர்மானத்தை ஆதரிப்போர் எழுந்து நிற்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். தீர்மானத்தை ஆதரித்தோர் 122. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுடைய தீர்மானம் நிறைவேறியது, வெற்றி பெற்றது. அரசை கலைக்க நினைத்த திமுகவின் முயற்சி முறியடிக்கப்பட்டது. நம்பிக்கை வாக்கெடுப்பில் வெற்றி பெற்றது குறித்து முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி கருத்து. திமுக உறுப்பினர்களின் அமளியால் போர்க்களமானது தமிழக சட்டப்பேரவை. மைக்குகள் உடைப்பு, நாற்காலிகள் சேதம், சபாநாயகர் தனபால் மற்றும் எதிர்க்கட்சித் தலைவர் ஸ்டாலினின் சட்டைகள் கிழிப்பு. திமுகவினர் சட்டையை கிழித்து அவமானப்படுத்தியதாக சபாநாயகர் தனபால் கண்டனம். பிரச்சனையை இதோடு முடித்துக் கொள்வதாகவும் உருக்கம். பேரவையிலிருந்து திமுக எம்எல்ஏக்கள் குண்டுக்கட்டாக வெளியேற்றம். அடித்து உதைத்து வெளியேற்றியதாக எதிர்க்கட்சித் தலைவர் மு.க. ஸ்டாலின் குற்றச்சாட்டு. திமுகவினரை வலுக்கட்டாயமாக வெளியேற்றியது ஜனநாயக விரோதம். முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் கருத்து. ஆளுநர் வித்யாசாகரை சந்தித்தார் எதிர்க்கட்சித் தலைவர் மு.க. ஸ்டாலின். பேரவையில் நடந்த வாக்கெடுப்பை ரத்து செய்ய கோரிக்கை. திமுகவினர் வெளியேற்றப்பட்டதை கண்டித்து பல்வேறு இடங்களில் ஆர்ப்பாட்டம். சென்னை மெரினாவில் போராட்டத்தில் ஈடுபட்ட மு.க. ஸ்டாலின் கைதாக்கி விடுதலை. தமிழக சட்டப்பேரவையில் நடைபெற்ற நம்பிக்கை வாக்கெடுப்பில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக அரசு 122 வாக்குகளை பெற்று வெற்றி பெற்றது. எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் இல்லாமல் நடைபெற்ற வாக்கெடுப்பில் அரசுக்கு எதிராக அதிமுக எம்எல்ஏக்கள் 11 பேர் வாக்களித்தனர். காலையில் 11 மணிக்கு சட்டப்பேரவை கூடிய போது அவையில் சபாநாயகரையும் சேர்த்து 231 எம்எல்ஏக்கள் இருந்தனர். உடல்நலக்குறைவால் திமுக உறுப்பினர் கருணாநிதி பங்கேற்கவில்லை. கோவை வடக்கு தொகுதி அதிமுக எம்எல்ஏ அருண்குமாரும் கூட்டத்தில் பங்கேற்கவில்லை. கூட்டம் தொடங்கியதும் பன்னீர்செல்வம் ஆதரவு எம்எல்ஏ செம்மலை பேச வாய்ப்பளிக்குமாறு எதிர்க்கட்சித் தலைவர் ஸ்டாலின் வேண்டுகோள் விடுத்தார். அதே நேரம் அரசு மீது நம்பிக்கை வாக்கு கோரும் தீர்மானத்தை முதலமைச்சர் எடப்பாடி முன்மொழிந்தார். அந்த தீர்மானத்தின் மீது ரகசிய வாக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்று திமுக, காங்கிரஸ் மற்றும் பன்னீர்செல்வம் ஆதரவு எம்எல்ஏக்கள் கோரிக்கை விடுத்தனர். ஆனால் அதற்கு எடப்பாடி பழனிசாமி ஆதரவு எம்எல்ஏக்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர். இந்த நிலையில் டிவிஷன் முறையில் வாக்கெடுப்பு நடத்தப்படும் என்று சபாநாயகர் தனபால் அறிவித்தார். அதாவது அவையில் உள்ள உறுப்பினர்களை 6 பகுதிகளாக பிரித்து பகிரங்கமாக வாக்கெடுப்பு நடத்த சபாநாயகர் முடிவு செய்தார். அப்போது எதிர்க்கட்சித் தலைவர் ஸ்டாலின் வேறொரு தினத்தில் வாக்கெடுப்பை நடத்த வேண்டும் என்று கூறினார். அவையில் பேசிய முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வமும் எம்எல்ஏக்கள் தங்கள் தொகுதி மக்களிடம் கருத்து கேட்ட பின்பே வாக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்றார். ஆனால் அதை ஏற்க சபாநாயகர் மறுத்துவிட்டார். அதனைத் தொடர்ந்து கூச்சல் குழப்பம் ஏற்பட்டு இருக்கைகள், மைக்குகள் உடைக்கப்பட்டதாலும் சபாநாயகர் தள்ளிவிடப்பட்டதாலும் அவை இருமுறை ஒத்திவைக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து 3 மணிக்கு அவை கூடிய போது திமுக வெளியேற்றப்பட்டதை கண்டித்து காங்கிரஸ் உறுப்பினர்கள் 8 பேரும் இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் உறுப்பினர் அபு பக்கரும் சட்டப்பேரவையிலிருந்து வெளிநடப்பு செய்தனர்.
இதனால் எதிர்க்கட்சிகளை சேர்ந்த 97 பேரும் அப்போது அவையில் இல்லை. அதிமுகவை சேர்ந்த 133 உறுப்பினர்களே இருந்தனர். அதனைத் தொடர்ந்து நம்பிக்கை வாக்கு கோரும் தீர்மானத்தின் மீது வாக்கெடுப்பு தொடங்கியது. தற்போது அவை முன் உள்ள தீர்மானம் எண்ணிக்கைக்கு முறைப்படி வாக்கெடுப்பிற்கு விடப்படுகிறது. 6 பகுதிகளாக நடைபெறவிருந்த வாக்கெடுப்பு எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் 97 பேர் இல்லாததால் 4 பகுதிகளாக நடைபெற்றது. அதில் பன்னீர்செல்வம் உள்ளிட்ட 11 பேர் அரசுக்கு எதிராக வாக்களித்தனர். அதிமுகவின் மற்ற 122 உறுப்பினர்கள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி கொண்டு வந்த தீர்மானத்தை ஆதரித்து வாக்களித்தனர். பிளாக் 1 பகுதி 1 தீர்மானத்தை ஆதரிப்போர் எழுந்து நிற்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். பிளாக் 2 பகுதி 2 தீர்மானத்தை ஆதரிப்போர் எழுந்து நிற்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். பிளாக் 3 பகுதி 3 தீர்மானத்தை ஆதரிப்போர் எழுந்து நிற்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். பிளாக் 4 பகுதி 4 தீர்மானத்தை ஆதரிப்போர் எழுந்து நிற்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். தீர்மானம் பேரவையின் முடிவுக்கு விடப்பெற்று வாக்குகள் பின்வருமாறு எண்ணி கணிக்கப்பட்டன. தீர்மானத்தை ஆதரித்தோர் 122, தீர்மானத்தை எதிர்த்தோர் 11, நடுநிலை வகித்தோர் யாரும் இல்லை. இதனையடுத்து முதலமைச்சரின் நம்பிக்கை கோரும் தீர்மானம் வெற்றி பெற்றதாக சபாநாயகர் தனபால் அறிவித்தார். சட்டப்பேரவையை தேதி குறிப்பிடாமல் சபாநாயகர் தனபால் ஒத்திவைத்தார். சட்டப்பேரவையில் திமுக எம்எல்ஏக்களின் அமளியை அடுத்து சபாநாயகரின் சட்டை கிழிக்கப்பட்டது. மைக்குகள், இருக்கைகள் உடைக்கப்பட்டன. இதனால் அவை காவலர்களால் அவர்கள் வெளியேற்றப்பட்டனர். அப்போது அடித்து உதைக்கப்பட்டதாக ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். சட்டப்பேரவையில் நம்பிக்கை வாக்கு கோரும் தீர்மானத்தின் மீது ரகசிய வாக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்று வலியுறுத்தி திமுக, காங்கிரஸ் மற்றும் பன்னீர்செல்வத்தின் ஆதரவு எம்எல்ஏக்கள் முழக்கமிட்டனர். அதற்கு சபாநாயகர் தனபால் மறுப்பு தெரிவித்தார். இதனால் கூச்சல் குழப்பம் ஏற்பட்டது. சபாநாயகர் தனபாலின் இருக்கையை திமுக எம்எல்ஏக்கள் சுற்றி வளைத்துக் கொண்டு முழக்கமிட்டனர். மாற்று மாற்று, தேதியை மாற்று என்று அவர்கள் கோஷமிட்டனர். பூங்கோதை உள்ளிட்ட திமுக உறுப்பினர்கள் இருக்கையின் மீது ஏறி நின்று கோஷமிட்டனர். சில எம்எல்ஏக்களின் முன்பிருந்த மைக்குகளும் இருக்கைகளும் உடைக்கப்பட்டன. அவை நிகழ்ச்சி நிரல் கிழித்தெறியப்பட்டது. சபாநாயகர் இருக்கையை சுற்றி வளைத்திருந்த திமுக எம்எல்ஏக்கள் அருகே இருந்த சட்டப்பேரவை செயலாளர், உதவியாளர்களின் இருக்கைகளையும் மேஜைகளையும் தள்ளிவிட்டு முன்னேறினர். பாதுகாப்பாக நின்றிருந்த அவை காவலர்களை மீறி சபாநாயகர் தனபாலை நெருங்கிய திமுக எம்எல்ஏக்கள் அவரது இருக்கையை தள்ளிவிட்டனர். மைக்கையும் வீசி எறிந்தனர். இதனால் சபாநாயகர் தனபால் செய்வதறியாது நின்றார். பின் மீண்டும் மைக் சபாநாயகரின் கையில் கொடுக்கப்பட்ட போதும் அது செயல்படவில்லை. அதனால் இருக்கையின்றி கையில் மைக்குடன் நின்றார் சபாநாயகர் தனபால். ஆனாலும் அவரை நகர விடாமல் திமுகவினர் முழக்கமிட்டனர். பின்னர் சாய்ந்து கிடந்த இருக்கையை மீண்டும் நிமிர்த்திய திமுகவினர் சபாநாயகருடன் வாக்குவாதம் செய்தனர். இதனால் அவையை 1 மணி வரை ஒத்திவைப்பதாக அறிவித்த பின் வெளியேற முயன்ற சபாநாயகரை திமுக எம்எல்ஏ கு.க. செல்வம் உள்ளிட்டோர் சட்டையை பிடித்து இழுத்தனர். அதையும் மீறி சபாநாயகர் புறப்பட்ட போது அவரது கையை பிடித்து திமுக உறுப்பினர்கள் இழுத்தனர். இதனால் அவர் நிலை தடுமாறினார். அப்போது சபை காவலர்கள் சபாநாயகர் தனபாலை மீட்டு பாதுகாப்பாக அழைத்து சென்றனர்.
அவர் சென்ற பின் சபாநாயகரின் இருக்கையில் திமுக உறுப்பினர் கூகா செல்வம் அமர்ந்தார். அதனைத் தொடர்ந்து திமுக எம்எல்ஏ ரங்கநாதனும் சபாநாயகரின் இருக்கையில் அமர்ந்தார். இந்த நிகழ்வால் சபாநாயகர் இருக்கை இருந்த இடம் போர்க்களம் போல காட்சியளித்தது. விதிமுறைப்படி அவையை நடத்த தான் கடமைப்பட்டுள்ளதாகவும் சபாநாயகர் தனபால் தெரிவித்தார். அதனைத் தொடர்ந்து பகல் 1 மணிக்கு அவை கூடிய போது தனது சட்டை கிழிக்கப்பட்டதாக அவையில் கூறினார் சபாநாயகர் தனபால். ஒரு சபாநாயகரை சட்டையை கிழித்து இந்த மாதிரி சட்டையை கிழித்து ஒரு சபாநாயகர் பதவியை அவமானப்படுத்துவது எவ்வளவு மோசமாக இருந்தாலும் பரவாயில்லை, அதை நான் தாங்கிக் கொள்கிறேன். அதை பற்றி எனக்கு இல்லை. எனக்கு இந்த சபையில் நீங்க என்னை தேர்ந்தெடுத்திருக்கிறீர்கள். இந்த அவை விதிகள் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த அவை விதிகளைப்படிதான் நான் இந்த சபையை நடத்த கடமைப்பட்டிருக்கிறேன். நீங்கள் சொல்லுவதை எல்லாம் கேட்டு நான் அப்படியே நடக்க வேண்டும் என்று நீங்கள் எதிர்பார்த்தால் தவறு. நான் இந்த சபையை நடத்துகிற போது அவை விதிகளுக்கு எதிராக என்ன செயல்பட்டாலும் தயவு செய்து நீங்கள் சொல்லுங்கள், நான் அதை ஏற்றுக்கொள்கிறேன், அதை திருத்திக் கொள்கிறேன். சபாநாயகரின் பேச்சுக்கு பின்பும் திமுக உறுப்பினர்கள் தொடர்ந்து அமளியில் ஈடுபட்டனர். அதனால் அவர்களை அவையை விட்டு வெளியேற்ற காவலர்களுக்கு சபாநாயகர் தனபால் உத்தரவிட்டார். ஆனால் அதற்கு ஒத்துழைக்க மறுத்ததால் திமுகவினருக்கும் அவை காவலர்களுக்கும் இடையே தள்ளுமுள்ளி ஏற்பட்டது. இதற்கு மத்தியில் நம்பிக்கை வாக்கு கோரும் தீர்மானத்தை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி மீண்டும் முன்மொழிந்தார். ஆனால் அமளி தொடர்ந்ததால் அவை 3 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து காவலர்களால் திமுக எம்எல்ஏக்கள் ஒவ்வொருவராக வெளியேற்றப்பட்டனர். எதிர்க்கட்சித் தலைவர் ஸ்டாலின், துரைமுருகன் உள்ளிட்டோர் குண்டுக்கட்டாக வெளியேற்றப்பட்டனர். தாங்கள் துன்புறுத்தப்பட்டு வெளியேற்றப்பட்டதாக ஸ்டாலின் குற்றம் சாட்டினார். 3 மணி வரை சபை ஒத்திவைக்கப்படுகிறது என்று சொல்லி சபாநாயகர் இடத்தை விட்டு அவருடைய அறைக்கு போய்விட்டார். ஆனால் திடீரென்று ஒரு 2 மணி அளவில் 2:30 மணி அளவில் ஏறக்குறைய ஒரு 500க்கு மேற்பட்ட காவலர்களை உள்ளே அனுப்பி வலுக்கட்டாயமாக பலவந்தமாக எங்களை எல்லாம் அடித்து துன்புறுத்தி அசிஸ்டன்ட் கமிஷனர் சேசாய் அவரே வெளியிலிருந்து வந்து அவருடைய இன்ஸ்ட்ரக்ஷன் அடிப்படையில், அவருடைய உத்தரவின் அடிப்படையில் எங்களை எல்லாம் அங்கிருந்து குண்டுக்கட்டாக தூக்கி அடித்து உதைத்து ஷூ காலால் மிதித்து எங்களுடைய சட்டைகளை எல்லாம் கிழித்து ஏற்கனவே உட்காயம் வேற ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த நிலையிலே கொண்டு வந்து எங்களை வெளியில போட்டிருக்கிறார்கள். சட்டப்பேரவையிலிருந்து திமுக எம்எல்ஏக்கள் வெளியேற்றப்பட்டதை கண்டித்து சென்னை மெரினாவில் ஸ்டாலின் உள்ளிட்டோர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கைது செய்யப்பட்ட அவர்கள் பின்னர் விடுவிக்கப்பட்டனர். சட்டப்பேரவையின் சிறப்பு கூட்டத்தொடரில் ரகசிய வாக்கெடுப்பு கோரி திமுக உறுப்பினர்கள் தொடர் அமளியில் ஈடுபட்டனர். இதையடுத்து அவையிலிருந்து எதிர்க்கட்சித் தலைவர் மு.க. ஸ்டாலின் உட்பட அனைத்து திமுக சட்டமன்ற உறுப்பினர்களும் குண்டுக்கட்டாக தூக்கி வலுக்கட்டாயமாக வெளியேற்றப்பட்டனர். திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்களை வெளியேற்றும்படி நான் உத்தரவிடுகிறேன். அவையிலிருந்து வெளியேற்றும் போது தமது சட்டையை காவலர்கள் கிழித்ததாக மு.க. ஸ்டாலின் கூறினார். ஸ்டாலின் தாக்கப்பட்டது தொடர்பாக ஆளுநர் வித்யாசாகர் ராவிடம் புகார் அளிக்க திமுக எம்எல்ஏக்கள் ஆளுநர் மாளிகை சென்றனர். அப்போது திமுக எம்எல்ஏக்கள் அனைவரும் ஆளுநர் மாளிகை முன்பு அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஜனநாயக மரபுகளை மீறி நடக்கும் அடக்குமுறைகளுக்கு அஞ்ச மாட்டோம் என்று போராட்டத்தில் ஈடுபட்ட திமுக எம்எல்ஏக்கள் முழக்கங்களை எழுப்பினர்.
2 மணிக்கெல்லாம் 1000க்கும் மேற்பட்ட காவலர்களை, குறிப்பாக சென்னை மாநகரின் இணை ஆணையர் சேஷாயி, ஜெயமுருகன் போன்ற பல்வேறு துணை ஆணையர்கள் உள்ளிட்ட காவல்துறையினர் 1000க்கும் மேற்பட்டவர்கள் சட்டமன்ற வளாகத்திற்குள் காக்கி சட்டைகளுடன் உள்ளே நுழைந்து சட்டமன்ற உறுப்பினர்களை அடித்து துன்புறுத்தி வெளியிலே இழுத்து வந்திருக்கிறார்கள். சட்டப்பேரவையிலிருந்து திமுக உறுப்பினர்கள் குண்டுக்கட்டாக வெளியேற்றப்பட்ட போது 30க்கும் மேற்பட்ட எம்எல்ஏக்கள் ரத்த காயங்களுடன் வெளிவந்ததாக ஆளுநர் வித்யாசாகர் ராவிடம் ஸ்டாலின் புகார் தெரிவித்தார். பின்னர் மெரினாவில் உள்ள காந்தி சிலை அருகே மு.க. ஸ்டாலின் போராட்டத்தில் ஈடுபட்டார். போராட்டத்தில் ஸ்டாலினுடன் திமுக சட்டமன்ற, நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். முன்னாள் மத்திய அமைச்சர் தயாநிதி மாறன், திமுக மாநிலங்களவை உறுப்பினர் கனிமொழி உள்ளிட்டோரும் போராட்டத்தில் பங்கேற்றனர். அரை மணி நேர போராட்டத்திற்கு பின்னர் ஸ்டாலின், துரைமுருகன் உட்பட திமுக எம்எல்ஏக்கள் மற்றும் எம்பிக்களை காவல்துறையினர் கைது செய்து வேனில் ஏற்றினர். ஆனால் காவல்துறையின் வேனை நகர விடாமல் திமுக தொண்டர்கள் சூழ்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழகத்தை ஆளும் மக்கள் விரோத அரசை அகற்றப்பட வேண்டும் என்று மாணவர்களும் இளைஞர்களும் தயாராகிவிட்டதாக மு.க. ஸ்டாலின் தெரிவித்தார். திமுக ஆட்சியை பொறுத்த வரைக்கும் அது பன்னீர்செல்வமாக இருந்தாலும் சரி, அல்லது எடப்பாடி பழனிசாமி அவர்களாக இருந்தாலும் சரி, ஆக இந்த ஆட்சி இருக்கக்கூடாது என்பதிலே மக்கள் கண்ணுங்கருத்துமாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். அதைத்தான் இன்றைக்கு மக்கள் வெளிப்படுத்துகிறார்கள். அதனால்தான் நான் இந்த அறவை போராட்டத்தில் ஒரு அமைதி போராட்டத்தை திடீரென்று முடிவெடுத்து காந்தி சிலை அருகில் வந்தபோது ஒட்டுமொத்த இளைஞர்கள், மாணவர்கள் எல்லாம் இதற்கு ஆதரவு தெரிவிக்கக்கூடிய வகையில அங்கே குழுமியது அதற்கு எடுத்துக்காட்டாக அமைந்திருக்கிறது. போராட்டத்தில் சில தொண்டர்கள் தேசிய கொடிக்கு பதிலாக திமுகவின் கொடியை ஏற்ற முயற்சித்தனர். இதை துணை ராணுவ படையினர் தடுத்து நிறுத்தினர். தமிழகத்தில் வறட்சி மற்றும் குடிநீர் பிரச்சினைகளை தீர்க்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் பெரும்பான்மை நிரூபித்ததை அடுத்து முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி ஜெயலலிதா நினைவிடத்திற்கு சென்றார். அவருடன் அதிமுக எம்எல்ஏக்கள், அமைச்சர்கள், கட்சியின் துணை பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் உள்ளிட்டோரும் சென்றனர். அனைவரும் ஜெயலலிதா நினைவிடத்தில் மலர் தூவி கண்ணீர் மல்க மரியாதை செலுத்தினர். இதனைத் தொடர்ந்து எம்ஜிஆர் மற்றும் அண்ணா நினைவிடத்திலும் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி மரியாதை செலுத்தினார். பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அதிமுக அரசை கலைக்க வேண்டும் என்ற எண்ணத்துடன் திமுக செயல்பட்டதாகவும், ஆனால் அந்த எண்ணம் நிறைவேறவில்லை என்றும் கூறினார். தமிழகத்தில் நிலவும் வறட்சி மற்றும் குடிநீர் பிரச்சனையை தீர்க்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார். எந்த அளவுக்கு திராவிட முன்னேற்ற கழக கட்சியை சேர்ந்த தலைவர், துணைத் தலைவர், அவருடைய சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் எவ்வளவு அராஜகத்தில் ஈடுபட்டார்கள் என்பதையெல்லாம் இன்றைக்கு உங்களுக்கு அத்தனை பேருக்கும் தெரியும். நான் சொல்லி தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. ஆகவே இன்றைக்கு சட்டமன்றத்தை முடக்கி ரகளை செய்து இந்த வாக்கெடுப்பை தடுத்து நிறுத்த வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தோடு இன்றைக்கு வந்தார்கள். அவர் எண்ணம் ஈடேறவில்லை என்பதை மட்டும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றனர். மாண்புமிகு அம்மாவில் கண்ட கனவை, பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கண்ட கனவை நனவாக்குவதுதான் எங்களுடைய லட்சியம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழக சட்டப்பேரவையில் இன்று நடைபெற்ற நம்பிக்கை வாக்கெடுப்பு செல்லுபடியாகுமா என்பதை மக்களே முடிவு செய்வார்கள் என முன்னாள் முதலமைச்சர் ஓ. பன்னீர்செல்வம் கூறியுள்ளார். சட்டப்பேரவை வளாகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், திமுக உறுப்பினர்களை ஜனநாயக விரோதமாக வெளியேற்றிவிட்டு வாக்கெடுப்பை நிறைவேற்றியதாகவும் தெரிவித்தார். சட்டமன்றத்தை கூட்டுங்கள். ஆளுநர் அவர்கள் 15 நாள் அவகாசம் தந்திருக்கிறார். சட்டமன்ற உறுப்பினர்கள் வாக்காளர் பெருமக்களை சந்தித்துவிட்டு, அவர்களுக்கு வாக்களித்த வாக்காளர் பெருமக்களை சந்தித்துவிட்டு மீண்டும் வந்து இங்கு சட்டமன்றத்தில் அவர்கள் யாருக்கு விருப்பப்படுகிறார்களோ அவருக்கு வாக்களிக்கலாம் என்ற கருத்தை நாங்கள் சொன்னோம். ஒன்று. இரண்டாவது, பேலட் ரகசிய வாக்கெடுப்பு நடத்துங்கள் என்று சொன்னோம். ஆனால் எவ்வளவோ நாங்கள் எடுத்து சொல்லியும் வலியுறுத்தி சொல்லியும் மாண்புமிகு சட்டப்பேரவை தலைவர் அதற்கு ஒத்துக்கொள்ளவே இல்லை. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினர்களை பலவந்தமாக கிட்டத்தட்ட 11 மணிக்கு சபை ஆரம்பித்து 3 மணி வரை அவர்களை ஒவ்வொருவராக பலவந்தப்படுத்தி, காயப்படுத்தி, ஜனநாயக மரபுகளுக்கு விரோதமாக வெளியேற்றி
இந்த தீர்மானத்தை இப்பொழுது நிறைவேற்றியிருக்கிறார்கள். நிறைவேற்றப்பட்ட அந்த தீர்மானம் செல்லுபடி ஆகுமா ஆகாதா என்ற தீர்ப்பு இன்றைக்கு மக்களிடத்திலே விடப்பட்டிருக்கிறது. சட்டப்பேரவையில் திமுகவினரின் ரகளை குறித்தும் ரகசிய வாக்கெடுப்பு நடத்தப்படாதது குறித்தும் பல்வேறு கட்சிகளின் தலைவர்கள் தெரிவித்த கருத்துக்களை இப்போது பார்க்கலாம். அணியிலிருந்து பிரிந்து சென்று பன்னீர்செல்வம் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினோடு இணைந்து இன்று அவர்கள் எப்படியெல்லாம் கூட்டணி அமைத்துக் கொண்டு ரகசிய உறவு என்பது வெளிப்படையாக தெரிந்தது. இருவரும் எப்படி ஒற்றுமை உணர்வோடு அவர்கள் திகழ்ந்தார்கள், அவர்கள் எப்படி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பிளவுபடுத்துவதற்கான காரியத்தில் ஈடுபட்டார்கள் என்பதை தமிழ்நாடே பார்த்துக் கொண்டிருந்தது. சட்டமன்றத்தை ஒரு தலைபட்சமாக எதிர்க்கட்சிகளை அடித்து தாக்கி விரட்டிவிட்டு ஒரு தலைபட்சமாக சட்டமன்றத்தை நடத்தி இருக்கிறார்கள். இது ஏற்புடையதல்ல. சபாநாயகர் அவரை தாக்கியதா குற்றம் சாட்டி இருக்காரு. தாக்கவே இல்லை, அவர் குற்றம் தான் சாட்டி இருக்கிறார், ஆதாரம் இல்லை. அந்த காட்சிகள் ஒரு தொலைக்காட்சியால் தயாரிக்கப்பட்ட காட்சிகள். வாக்கெடுப்பில் கலந்து கொள்வதற்காக முயற்சி எடுத்துதான் இவ்வளவு நேரம் காத்திருந்தோம். ஆனால் இங்கு நடந்த அமளி என்பது நிச்சயமாகவே சூழ்நிலைகளை மோசமாக்கியதாக தெரிகிறது. எனவே வாக்கெடுப்பில் கலந்து கொள்ள முடியாத சூழ்நிலை, சட்டமன்ற உறுப்பினர் சிலர் காயப்பட்டிருக்கிறார்கள். ஆகையால் அதற்கும் நாங்கள் நியாயம் கேட்டோம். ஆனால் எங்களுக்கு சபாநாயகர் அவர்கள் தொடர்ந்து வாக்கெடுப்பை நடத்த வேண்டும் என்று அவர் தொடர்ந்து கொண்டிருந்ததால் நாங்கள் வெளிநடப்பு செய்துவிட்டோம். சபாநாயகருடைய இந்த முடிவு என்பது ஏமாற்றம் அளிக்கிறது. நிச்சயமாக இன்று சட்டசபைக்குள் நடந்திருக்கக்கூடிய நிகழ்வு என்பது தமிழகத்திற்கு ஒரு மிகப்பெரிய அவமானம். எதிர்க்கட்சி சட்டமன்ற உறுப்பினர் அவரையே கடுமையா தாக்கியிருக்காங்க, சட்டைகள் கிழிக்கப்பட்டிருக்கு. ஆளுநர் இதுல எந்த மாதிரி நடவடிக்கை எடுக்கணும்னு நினைக்கிறீங்க? சட்டத்திற்குட்பட்டு ஆளுநர் சட்டமன்றத்திற்குள் நடைபெறக்கூடிய நிகழ்ச்சிகளை பற்றி ரொம்ப குறைச்சலான விஷயங்கள்ல தான் தலையிட முடியும்னு சொன்னால் கூட இன்று தமிழகத்தில் நிலவி வந்திருக்கக்கூடிய இந்த மாதிரியான விஷயங்கிறது முழுக்க முழுக்க ஜனநாயகத்திற்கு விரோதமானது. சட்டமன்றம் நடக்கிற போது ஜெயலலிதா அம்மையார் முதலமைச்சராக இருந்த போது துணை சபாநாயகரில் அதில் உறுப்பினராக இல்லாத சசிகலா அம்மையாரை உட்கார வைத்ததை இந்த நாடு பார்த்து கொண்டுதான் இருந்தது, நீங்களும் பார்த்து கொண்டுதான் இருந்தீர்கள். ஆக அவை நடைபெறுகிற போது உறுப்பினர் இல்லாத ஒருவர் துணை சபாநாயகர்கள் உட்காருவதை பார்த்து அமைதியாக இருந்த நாடு இப்பொழுது இந்த கேள்வியை கேட்கிறது. எங்களை பொறுத்தவரை சட்டமன்ற உறுப்பினர்களை தாக்கியது கடும் கண்டனத்திற்குரியது. இரத்தக்கரையோடு மக்கள் பிரதிநிதிகள் வெளியே வந்திருக்கிறார்கள். எதிர்க்கட்சி தலைவர் தளபதி அவர்கள் சட்டை கிழிப்பட்டு வந்து நிற்கிற அலங்கோலமான காட்சி என்கிற போது ஜனநாயகம் இந்த நிலையில் தான் இன்றைய தமிழகத்தில் இருக்கிறது. சட்டசபையை கலைத்துவிட்டு தேர்தலுக்கு உத்தரவிட வேண்டும் என்பது என்னுடைய வேண்டுகோள். மேலும் சட்டமன்றத்தில் கட்டாயப்படுத்தி காவல்களை வைத்து எதிர்க்கட்சித் தலைவர் ஸ்டாலின் அவர்கள் வெளியேற்றப்பட்டிருக்கிறார், சட்டை கிழிக்கப்பட்டிருக்கிறது. பல சட்டமன்ற உறுப்பினர்கள் காவலர்களால் அடித்துவிட்டிருக்கிறார்கள். இவைகளெல்லாம் தமிழக சட்டமன்றத்துக்கு ஒரு கரும்புள்ளி என்றே சொல்ல வேண்டும். அதிமுகவில் ஏற்பட்டுள்ள தற்காலிக பிளவை திமுக பயன்படுத்திக் கொள்ள பார்ப்பதாக துணை சபாநாயகர் பொள்ளாச்சி ஜெயராமன் குற்றம் சாட்டியுள்ளார். சட்டப்பேரவை நிகழ்வுகள் குறித்து சென்னையில் நமது செய்தியாளர் கோகுலிடம் அவர் பகிர்ந்து கொண்ட கருத்துக்களை இப்போது பார்க்கலாம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஏற்பட்ட சிறு பிளவை முன்னிட்டு குழம்பிய குட்டையில் திமுக மீன் பிடிக்க பார்த்தது. திமுகவினுடைய திட்டம் வெற்றி பெறவில்லை. எப்பொழுதும் தமிழகத்தில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆரால் உருவாக்கப்பட்ட புரட்சித் தலைவி அம்மா அவர்களுடைய நல்லாட்சி தான் தமிழகத்திலே தொடரும். அதற்கு எவ்வகையான இடையூறும் உருவாவதற்கு இறைவனும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய ஆத்மாவும் புரட்சித் தலைவி அம்மாவினுடைய ஆத்மாவும் விடமாட்டார்கள். இந்த ஆட்சி எப்பொழுதும் தொடர்ந்து ஏழை எளிய மக்களுக்கு நன்மைகள் செய்யும். திமுகவினர் சபாநாயகர் இருக்க முற்றுகையிட்டு ஒரு கடும் அமளியில் ஈடுபட்டாங்க. எதிர்க்கட்சி உறுப்பினருடைய நடவடிக்கை இன்றைக்கு அவையில் எப்படி இருந்துச்சு சார்? திமுகவினுடைய உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை மிகவும் மிகவும் வருந்தத்தக்க முறையில் இருந்தது. ஒரு சபாநாயகரிடத்தில் எவ்வாறு நடந்து கொள்ளக்கூடாதோ அவ்வாறு மிக கேவலமாக நடந்து கொண்டார்கள். அது தவறான ஒரு ஜனநாயகத்தில் இது ஒரு தவறான முன்னுதாரணம். தமிழகத்தில் இயல்பு நிலை திரும்ப 3 மாதங்களுக்கு குடியரசுத் தலைவர் ஆட்சியை அமல்படுத்த வேண்டும் என்று சொத்து குவிப்பு வழக்கில் ஆஜரான வழக்கறிஞர் BV ஆச்சாரியா கேட்டுக் கொண்டுள்ளார். பெங்களூருவில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், குடியரசுத் தலைவர் ஆட்சியை அமல்படுத்தினால்தான் சட்டமன்ற உறுப்பினர்கள் சுதந்திரமாக செயல்பட முடியும் என்று கருத்து தெரிவித்துள்ளார். That administration in the state of Tamil Nadu cannot be carried on at this stage in accordance with the Constitution of India. This has reinforced my earlier view that in a situation like this, it would have been most appropriate for the governor to have recommended
President's rule at least for a period of 2 or 3 months, so that thereafter when the things are settled and the whole atmosphere is peaceful, then take a vote of confidence. தமிழக பொறுப்பு ஆளுநர் வித்யாசாகராவின் மும்பை பயணம் ரத்து செய்யப்பட்டுள்ளது. மாலையில் அவர் மும்பை செல்வதாக ஆளுநர் மாளிகை சார்பில் ஏற்கனவே தெரிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் பெரும்பான்மையை நிரூபிப்பதற்காக கூடிய தமிழக சட்டப்பேரவையில் கடும் அமளி, கூச்சல், குழப்பம் நிலவியது. இதனால் நம்பிக்கை வாக்கெடுப்பு நடத்துவதில் காலதாமதம் ஏற்பட்டதை அடுத்து ஆளுநர் வித்யாசாகராவின் மும்பை பயணம் ரத்து செய்யப்பட்டிருப்பதாக ஆளுநர் மாளிகை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. ஜனநாயகத்திற்கு எதிராக வாக்கெடுப்பு நடத்தியவர்களை வாக்களித்த மக்கள் கண்டிக்க வேண்டும் என்று ஜெயலலிதாவின் சகோதரர் மகள் தீபா கேட்டுக் கொண்டுள்ளார். சென்னை தியாகராய நகரில் செய்தியாளரிடம் பேசிய அவர் இதனை வலியுறுத்தினார். எதிர்ப்பை மக்கள் பல்வேறு விதத்தில் காட்டிக்கொண்டுதான் வருகிறார்கள். அப்பொழுதும் இவர்கள் அந்த குடும்பத்தின் ஆதிக்கத்தை மிக வலிமையாக ஆக்கிக்கொண்டே போகிறார்கள். அதை நாம் கண்டுகொண்டு சகித்துக்கொண்டு இருக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகியுள்ளது. இதை மக்கள், வாக்களித்த மக்கள் கண்டிக்க வேண்டும். சட்டமன்றத்தில் திமுக உறுப்பினர்கள் கட்டாயமாக வெளியேற்றப்பட்டது ஜனநாயக படுகொலை என இந்திய யூனியன் முஸ்லீம் லீகின் சட்டமன்ற உறுப்பினர் அபுபக்கர் தெரிவித்துள்ளார். மயிலாப்பூரில் நமது செய்தியாளரிடம் பேசிய அவர், சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சிகள் நடத்தப்பட்ட விவாதம் குறித்து நீதிமன்றத்திலும் மக்கள் மன்றத்திலும் முறையிடுவோம் எனவும் கூறினார். ஜனநாயக கடமையை நிறைவேற்றக்கூடிய வகையில் எதிர்க்கட்சிகளுக்கு வாய்ப்பளிக்கப்படவில்லை. மக்களும் தெளிவாக தெரிந்து கொள்ளக்கூடிய வகையிலும் ஒரு தெளிவான ஒரு அரசாங்கமாக இந்த நடவடிக்கை இல்லை என்பதுதான் என்னுடைய குற்றச்சாட்டு. எதிர்க்கட்சிகள் இன்று நடத்தப்பட்ட நம்பிக்கை வாக்கெடுப்பை ரத்து செய்ய கோரி திமுக சார்பில் தமிழக ஆளுநரிடம் எழுத்துப்பூர்வமாக புகார் அளிக்கப்பட்டுள்ளது. சட்டப்பேரவையில் நடைபெற்ற நிகழ்வுகள் குறித்து எதிர்க்கட்சித் தலைவர் மு க ஸ்டாலின் தமிழக ஆளுநரை சந்தித்து முறையிட்டார். எழுத்துப்பூர்வமாக புகார் தருமாறு ஆளுநர் கேட்டிருந்தார். அதன்படி திமுகவின் சட்டப்பிரிவினர் ஆளுநரை சந்தித்து புகார் மனுவை அளித்தனர். திமுக அமைப்பு செயலாளரும் மாநிலங்களவை உறுப்பினருமான RS பாரதி தலைமையில் சென்ற திமுக வழக்கறிஞர்கள் குழு ஆளுநரிடம் மனுவை அளித்தது. எதிர்க்கட்சிகள் இன்று நடத்தப்பட்ட நம்பிக்கை வாக்கெடுப்பை ரத்து செய்யுமாறு மனுவில் திமுக சார்பில் வலியுறுத்தப்பட்டது. ஏற்கனவே இதேபோல்தான் PH பாண்டியன் 88 செய்தார். அந்த சட்டமன்றம் கலைக்கப்பட்டது. அதுதான் இப்பொழுது நடைபெறும் என்று நான் நம்புகிறேன். லீகல் ஆப்ஷன் அதுதான். when there is forcibly people have been evicted and not வலுக்கட்டாயமாக உறுப்பினர் அகற்றப்பட்டு நடந்தது. அதாவது அது ஒற்றையில் ஓட்டு போட்டு இல்லை, வாய்ஸ் மூலமாக சொல்லியிருக்கிறார். ஆகவே இது செல்லாது. இது ஒரு மைனாரிட்டி சர்க்கார் என்று ஜெயலலிதா பாண்டிலே சொல்ல வேண்டுமென்றால் இது ஒரு மைனாரிட்டி சர்க்கார். நம்பிக்கை வாக்கெடுப்பின் போது திமுக எம்எல்ஏக்கள் வெளியேற்றப்பட்டதை கண்டித்து பல்வேறு இடங்களில் போராட்டத்தில் திமுகவினர் ஈடுபட்டு கைது செய்யப்பட்டனர். சேலம் ஆட்சியர் அலுவலகம் முன் திரண்ட 300க்கும் மேற்பட்ட திமுகவினர் நம்பிக்கை வாக்கெடுப்பின் போது சபாநாயகர் ஒருதலைபட்சமாக நடந்து கொண்டதாக முழக்கங்கள் எழுப்பினர். முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராகவும் கோஷங்களை எழுப்பினர். நாகை புதிய பேருந்து நிலையம் அருகில் கூடிய திமுகவினர் எடப்பாடி பழனிசாமியை கண்டித்தும் திமுக எம்எல்ஏக்கள் வெளியேற்றப்பட்டதை கண்டித்தும் முழக்கங்கள் எழுப்பினர். இதேபோல் நாகூர், வேளாங்கண்ணி, கீழ்வேளூர் போன்ற பல்வேறு பகுதிகளில் சாலை மறியலில் ஈடுபட்ட திமுகவினரை காவலர்கள் கைது செய்தனர். கோவை டவுன்ஹால் பகுதியில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட திமுகவினர் கைது செய்யப்பட்டனர். தலைமை அஞ்சல் நிலையம் முன்பு முன்னாள் அமைச்சர் பொங்கலூர் பழனிசாமி தலைமையில் மறியலில் ஈடுபட்ட திமுகவினர் கைதாகினர். ராமேஸ்வரம் மேலவாசல் பகுதியில் திமுகவினர் அரசு பேருந்து மீது கல்வீசி தாக்குதல் நடத்தினர். சட்டப்பேரவையில் திமுக செயல் தலைவர் ஸ்டாலின் தாக்கப்பட்டதாக கூறி கற்களை வீசியவர்களை போலீசார் கைது செய்தனர். திருப்பூரிலும் திமுகவினர் சாலை மறியலில் ஈடுபட்டு கைதாகினர். சாலை மறியலில் ஈடுபட்டவர்கள் ஸ்டாலின் தாக்கப்பட்டதாக கூறி கண்டனம் தெரிவித்தனர்.
கிருஷ்ணகிரியிலும் பெண்கள் உட்பட 100க்கும் மேற்பட்ட திமுகவினர் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதேபோல் திருவாரூரிலும் திமுகவினர் ஊர்வலமாக சென்ற ஸ்டாலினுக்கு ஆதரவாக சாலை மறியல் செய்தனர். ஈரோட்டிலும் ஏராளமான திமுகவினர் பேரணியாக சென்று சாலை மறியலில் ஈடுபட்டதால் அவர்களை போலீசார் கைது செய்தனர். சட்டப்பேரவையில் திமுக உறுப்பினர்கள் தாக்கப்பட்டதை கண்டித்து தேனியில் திமுக சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. பின்னர் சாலை மறியலில் ஈடுபட்ட அந்த கட்சியினரை போலீசார் கைது செய்தனர். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் முன்னாள் மத்திய அமைச்சர் ஆர் ராசா தலைமையில் திமுகவினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது சபாநாயகர் தனபாலின் உருவபொம்மை எரித்து தங்களது எதிர்ப்பை வெளிப்படுத்தினர். தேனி பெரியகுளம் அருகே தேனி திண்டுக்கல் சாலையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்ட திமுகவினர் கைது செய்யப்பட்டனர். இதனால் 1 மணி நேரம் போக்குவரத்தும் பாதிக்கப்பட்டது. பெரியகுளம், தேவதானப்பட்டி உள்ளிட்ட பல இடங்களிலும் மறியலில் ஈடுபட்டு திமுகவினர் கைது செய்யப்பட்டனர். திருப்பூர் மாவட்டம் அவிநாசியில் உள்ள சபாநாயகர் தனபால் அலுவலகம் மீது அடையாளம் தெரியாத நபர்கள் கற்களை வீசி தாக்குதல் நடத்தினர். இருசக்கர வாகனத்தில் வந்த சிலர் இந்த தாக்குதலில் ஈடுபட்டனர். இந்த சம்பவத்தில் சபாநாயகர் தனபால் அலுவலகத்தின் ஜன்னல் கண்ணாடிகள் உடைந்து சேதமடைந்தன. இந்த சம்பவம் தொடர்பாக அவிநாசி போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். காரைக்காலில் சாலை மறியலில் ஈடுபட்ட திமுகவினர் கைது செய்யப்பட்டனர். சட்டமன்ற உறுப்பினர் கீதா ஆனந்தன் உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்டோர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு கைதாகினர். நம்பிக்கை வாக்கெடுப்பில் எடப்பாடி பழனிசாமி வெற்றி பெற்றதை அடுத்து தமிழகம் முழுவதும் பல்வேறு இடங்களில் பட்டாசு வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் அதிமுகவினர் கொண்டாட்டங்களில் ஈடுபட்டனர். திருச்சி கண்டோன்மெண்டில் எம்ஜிஆர் சிலைக்கு மாலை அணிவித்து அதிமுகவினர் மரியாதை செலுத்தினர். பட்டாசு வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் அவர்கள் கொண்டாட்டங்களில் ஈடுபட்டனர். அப்போது அதிமுக பொதுச் செயலாளர் சசிகலா மற்றும் முதல்வர் எடப்பாடி பழனிசாமியை வாழ்த்தி முழக்கங்கள் எழுப்பப்பட்டன. திண்டுக்கல் மாவட்டம் பழனி பேருந்து நிலையம் அருகில் திரண்ட அதிமுகவினர் இனிப்பு வழங்கியும் பட்டாசுகள் வெடித்தும் கொண்டாடினர். பொதுச் செயலாளர் சசிகலாவை வாழ்த்தியும் திமுகவை கண்டித்தும் முழக்கங்கள் எழுப்பினர். தூத்துக்குடி பழைய பேருந்து நிலையம் முன்பு துணை மேயர் சேவியர் தலைமையில் திரண்ட அதிமுகவினர் பட்டாசு வெடித்து இனிப்புகள் வழங்கி கொண்டாடினர். பன்னீர்செல்வத்திற்கு எதிராக அவர்கள் முழக்கங்கள் எழுப்பினர். எடப்பாடி பழனிசாமி சட்டமன்றத்தில் பெரும்பான்மை பெற்றதை அடுத்து ஓமலூர் அதிமுகவினர் பட்டாசு வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் கொண்டாடி மகிழ்ந்தனர். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் பட்டாசு வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் அதிமுகவினர் கொண்டாட்டங்களில் ஈடுபட்டனர். மாவட்ட அதிமுக அலுவலகம், தேரடி, பெரியார் சிலை, பேருந்து நிலையம் ஆகிய பகுதிகளில் பட்டாசுகள் வெடித்து இனிப்புகள் வழங்கி கொண்டாடினர். சட்டப்பேரவையில் பெரும்பான்மையை நிரூபிக்க ரகசிய வாக்கெடுப்பு நடத்த வேண்டிய அவசியமில்லை என பாஜக மூத்த தலைவரும் மாநிலங்களவை உறுப்பினருமான சுப்பிரமணிய சுவாமி விளக்கமளித்துள்ளார். டெல்லியில் நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சிக்கு அளித்த பிரத்யேக பேட்டியில் இதனை தெரிவித்துள்ளார்.
கட்சி கட்டளை கொடுங்க, இதுக்கு வந்து இது மாதிரி ஓட் போட வேண்டும் ஒரு கட்டளை கொடுத்தால் அதை மீறி ஓட் போட்டேன்னா உங்கள் உறுப்பினர் பதவி போயிடும். ஆகவே அது எப்போ தெரியும், எப்போ நீங்கள் ஓப்பன்லி ஓட் பண்ணுறீங்களோ. ரகசியமாக ஓட் பண்ணாலும் யாருக்கும் தெரியாது. ஆகவே சட்டம் படி இந்த சீக்ரெட் ஓட்டுக்கு இடமே கிடையாது. தெருவில் வந்து தகராறு நடக்கிற மாதிரி சேர் எல்லாம் தூக்கி எறியறதுக்கு ஸ்பீக்கரோட வந்து பதவியிலேருந்து எந்த சேரில் உட்காந்துன்னா அதுலேருந்து பிடிங்கி அவரை போய் இழுத்து வெளியில் போட்டு அவர் சட்டையை கிழிச்சு அவருக்கு 2-3 அடி கொடுத்து, இதெல்லாம் வந்து எல்லாரும் கடைசியில் டெலிவிஷன்லேயே பார்த்தது. அதுலேருந்து தமிழ்நாடோட அந்த பழைய கலாச்சாரம், இது இந்த நாகரிகத்தனம், இது எல்லாம் மீறி நடந்ததுக்கு நம்ம தமிழ்நாட்டுக்கு ஒரு மிகப்பெரிய அவமானம். 20 வருடங்கள் கழிச்சு வந்துட்டு ஒரு கேஸ்ல நீங்க வின் பண்ணிருக்கிறீங்க. ஆனாலும் வந்து சசிகலாவுக்கு வந்து இவ்வளவு ஒரு அதாவது ஆதரவு வந்து நீங்க கொடுக்கறீங்க, அது எதனால அப்படின்ற ஒரு காரணம் தெரிஞ்சுக்கலாமா சார்? சசிகலாவுக்கு தனி மெஜாரிட்டி இருந்தது. ஆகவே அப்போ வந்து தீர்ப்பு வரவில்லை. எதிர்காலத்தில் வரும், நாளைக்கு வரும், அடுத்த வாரம் வரும். அது அப்படி பார்த்தேன்னா நான் வந்து ஒரு முதலமைச்சருக்கு வந்து பதவி ஏற்றுக்கொள்வதற்காக இனி ஓத் செரிமனி நடத்தினேன்னா நாளைக்கு வந்து ஒரு டிராஃபிக் ஆக்சிடென்ட்ல அவர் செத்து போயிடுவார்னு, இறந்து போயிடுவார்னு எனக்கு எப்படி தெரியாது? என்னை எப்படி சொல்ல முடியும்? எதிர்காலத்தில் என்ன வேணால் நடக்கலாம். சட்டம் படி இன்னைக்கு வந்து பொசிஷன் என்ன பொசிஷன், அப்போ வந்து சசிகலாட்ட தனி மெஜாரிட்டி இருந்தது. டிஸ்குவாலிஃபிகேஷன் பார்க்கணும்னா அதுவும் வந்து ஆர்டிகல் 191, 92ல சட்டத்திலேயே எழுதியிருக்கு, கான்ஸ்டிடியூஷனுக்குள்ளேயே வந்து எழுதியிருக்கு. இதான் வந்து டிஸ்குவாலிஃபிகேஷன். அதில் ஒரு டிஸ்குவாலிஃபிகேஷன் சசிகலா கிடையாது. அதனால சசிகலாவோட மிகப்பெரிய அநியாயம் ஆயிருக்கு, ஒரு மிகப்பெரிய தவறு ஆயிருக்கு. சட்டத்தை எதிராக கவர்னர் வந்து முடிவு பண்ணார். நானே போய் அவரை சந்திச்சு சொல்லிட்டேன், நீங்க பண்ணது தவறுன்னு. தமிழகத்தில் இன்று நிலவும் அரசியல் சூழ்நிலை குறித்து பல்வேறு தகவல்களை நம்மளுடன் வந்து சுப்பிரமணிய சுவாமி அவர்கள் பகிர்ந்திருக்கிறார்கள். நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் இம்ரானுடன் சுசித்ரா. கூவத்தூரில் உள்ள தனியார் தங்கும் விடுதியை தற்காலிகமாக மூடுவதாக விடுதியின் நிர்வாகம் அறிவித்துள்ளது. அதிமுகவிற்குள் ஏற்பட்ட அரசியல் குழப்பம் காரணமாக பிப்ரவரி 8ஆம் தேதி மீண்டும் நடைபெற்ற அதிமுக எம்எல்ஏக்கள் கூட்டத்திற்கு பிறகு சசிகலாவின் ஆதரவு எம்எல்ஏக்கள் அனைவரும் கூவத்தூரில் உள்ள தனியார் தங்கும் விடுதியில் தங்க வைக்கப்பட்டனர். இவர்கள் அனைவரும் சட்டவிரோதமாக அடைத்து வைக்கப்பட்டிருப்பதாக முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் மற்றும் எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டினர். அவர்களை மீட்க கோரி உயர்நீதிமன்றத்திலும் வழக்குகள் தொடரப்பட்டன. இந்நிலையில் சட்டப்பேரவையில் நம்பிக்கை வாக்கெடுப்பில் பங்கேற்க சசிகலாவின் ஆதரவு எம்எல்ஏக்கள் அனைவரும் இன்று காலை சென்னை திரும்பிய நிலையில் தங்கும் விடுதியை தற்காலிகமாக மூடுவதாக விடுதியின் நிர்வாகம் அறிவித்துள்ளது. பராமரிப்பு பணிகளுக்காக விடுதியை மூடுவதாகவும் கோல்டன் பே நிர்வாகம் தெரிவித்துள்ளது. மேலும் பல அண்மை செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் நியூஸ் 18 தமிழ்நாடு.